இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் தேசிய கல்வி நிர்வாகமும் கல்வி அமைச்சும் இணைந்து வழங்குகின்ற காப்போத உயர்தர பரீட்சைக்கான ஆயத்தப்படுத்தல்களில் ரசாயன பாடம் தொடர்பான ஒரு கலந்துரையாடலில் ஈடுபடுகின்றேன். இந்த ரசாயன பாடத்தில் ஏற்கனவே 2 தடவைகள் இந்த அசேதன ரசாயனம் என்ற எண்ணக்கருவில் கலந்துரையாடியுள்ளோம். இந்த அசேதன ரசாயனத்தில் எஸ் தொகுப்பு, பி தொகுப்பு, டி தொகுப்பு 3 மிக முக்கியமானவை. அந்த வகையிலே எஸ் தொகுப்பினதும் பி தொகுப்பினதும் முக்கிய விடயங்களை கூறியிருந்தேன். இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கிய பகுதியான இந்த டி தொகுப்புக்குள் நாம் நுழைகின்றோம். இந்த டி தொகுப்பு மூலகங்களில் நன்கு கவனியுங்கள், 2 விடயங்கள் இருக்கின்றன. முதலில் டி தொகுப்புக்குரிய வரைவிலக்கணம், அது தெளிவாக குறிப்பிடப்படல் வேண்டும். இந்த ஈற்றயலோட்டின் டி ஆர்பிட்டலில் இலத்திரன் நிரப்பி பெறப்படுகின்ற மூலகங்கள் டி தொகுப்பு ஆகும். உதாரணமாக இந்த வனேடியம் எடுத்தீர்களானால் இதனுடைய அணுவன் 23, வனேடியம் 23. அப்படியானால் இவருடைய இலத்திரன் நிலையமைப்பை நீங்கள் எழுதி செல்லும் போது 1s2 2s2 2p6 3s2 3p6 என்று போய் அடுத்ததாக 4s2வை எழுதி பின்னர் உள் நுழைந்து 3d2 என்று போடுங்க, 3d3 என்று போடுங்கள். இது அடுத்ததாக வரும். அப்ப இறுதியாக இலத்திரன் நிரம்புவது ஈட் அயலோட்டின் 3d ஆர்பிட்டல். ஆனபடியால் தான் இதனை டி தொகுப்பு மூலகம் என்று குறிப்பிடுகிறோம். இறுதியாக எந்த ஆர்பிட்டலில் இலத்திரன் நிரப்பப்படுமோ அதுதான் அந்த மூலகத்தின் தொகுப்பு அல்லது தொகுதி, எப்படியும் குறிப்பிடலாம். இங்கே இறுதியோடு 4ஆம் ஓடு, 4ஆம் ஓட்டிலே 2 இலத்திரன்களுக்கு பிறகு ஈற்றயலோட்டின் 3d ஆர்பிட்டலில் இலத்திரன் நிரப்பப்படும். ஆனபடியால்தான் இதனை டி தொகுப்பு மூலகம் என்று குறிப்பிடுகிறோம். இந்த டி தொகுப்பு மூலகங்களில் அடுத்து முக்கியமான ஒன்று தாண்டல் உலோகங்கள். இந்த தாண்டல் உலோகங்கள் என்றால் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். டிரான்சிட் பண்ணுவது என்றால் ஒன்றிலிருந்து இன்னும் ஒன்றுக்கு பாய்வது, டிரான்சிட். அந்த வகையிலே இந்த தாண்டல் உலோகங்களை 2 வகையாக வரையறை செய்கிறார்கள். இது காலத்திற்கு காலம் இந்த வரையறைகளில் மாற்றம் உண்டு. ஒரு டி தொகுப்பு மூலகம் பகுதி நிரம்பிய டி ஆர்பிட்டலை கொண்டிருப்பின் அல்லது பகுதி நிரம்பிய டி ஆர்பிட்டலை உடைய ஒரு கற்றியனை ஆக்குமெனின், அட்லீஸ்ட் ஒன்று வர வேண்டும், ஒரு கற்றியனை ஆக்குமெனின் அது தாண்டல் உலோகம். அந்த சிறப்பை கவனியுங்க. ஏனென்றால் இந்த வரையறை காலத்திற்கு காலம் மாறியுள்ளது. ஒரு காலத்தில் சொன்னார்கள் பகுதி நிரம்பிய டி ஆர்பிட்டலை கொண்டிருந்தால் போதும் என்று. பிறகு அந்த வரைவிலக்கணத்தை சற்று மாற்றி சொன்னார்கள் பகுதி நிரம்பிய டி ஆர்பிட்டலை உடைய ஒரு கற்றியனையாவது ஆக்குமெனின் என்றார்கள். ஆனால் தற்போது அந்த 2ஐயுமே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனபடியால் இந்த தாண்டல் உலோகங்களில் எங்களுடைய பாடத்திட்டத்தில் 3D சீரீஸ் மட்டும் உண்டு. 3Dயில் இலத்திரன் நிரப்பப்படுபவை மட்டும் உண்டு. 3D1 முதல் 3D10 வரை 10 மூலகங்கள் அமைகின்றன. அந்த வகையிலே ஸ்கண்டியம் 21 3D1இலிருந்து நாகம் 3D10 வரை 3D சீரீஸ் இல்லையா, நாகம் 3D10 வரை 3D சீரீஸ். அதிலே நன்கு கவனியுங்கள், இந்த நாகம் அது 3D10
4s2 அமையும். அதனை தாண்டல் லோகமாக கொள்ள மாட்டோம். ஏனென்றால் இந்த 2 வரையறைகளில் எதற்குள்ளும் நாகம் அடங்கவில்லை. ஏன்? அது முழுமையாக நிரம்பிய டி ஆர்பிட்டல் 3d10 தவிர அது உருவாக்குகின்ற ஒரே ஒரு கேட்டையன் Zn2+. இந்த Zn2+ அமைப்பு 3d10 தான், பகுதி நிரம்பவில்லை, d10. ஆகவே நாகம் இந்த வகையிலும் தாண்டல் லோகங்களில் அமையாது. ஆனால் 2018 முதல் 2018 அல்ல அதற்கு முதல் ஸ்கெண்டியத்தையும் தாண்டல் லோகமாக எடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த காலத்து டெபினிஷன் இது மட்டும்தான். டி ஆர்பிட்டலை உடைய ஒரு கேட்டையனை ஆக்குமெனின், இது மட்டும்தான் பழைய டெபினிஷன். அப்போ அதுக்குள்ளே ஸ்கெண்டியம் அமையாது. என்ற ஸ்கெண்டியம் உருவாக்குகின்ற ஒரே ஒரு கேட்டையன் ஸ்கெண்டியம் 3+ மட்டும். ஸ்கெண்டியம் 3+ அமைப்பு 3s2 3p6 ஆனபடியா அது தாண்டல் லோகமாக அமையாது. இப்போ 2018 முந்திய பாடத்திட்டம். ஆனால் தற்போது நம்முடைய முதலாவது வரவிலக்கணத்துக்குள் அது அமைவதா பகுதி நிரம்பிய டி ஆர்பிட்டலை உடைய ஒரு மூலகமாக இருப்பதனால் இந்த ஸ்கெண்டியமும் தற்போது தாண்டல் உலோகம் எனவே கொள்ளப்படுகிறது. மற்றது என்னவொன்றை கவனியுங்கள். இந்த இலத்திரன் நிலையமைப்பை எழுதும்போது நான் நன்கு காட்டுகிறேன். 3d10 4s2 என்று தான் எழுதுகிறேன். 4s2 3d10, அதாவது இந்த அமைப்பில் ns2 கடைசியாக எழுதி மீண்டும் உள்ளுக்குள்ள n-d நிரப்புகிறேன். 1 முதல் 10 வரை நிரப்புவேன். அப்போ நீங்கள் மனதில் வச்சிருக்க வேண்டிய விஷயம், இந்த ns2 வெளியே எழுதுங்க, டிஏ உள்ளே எழுதுங்க. இல்லாவிடின் நீங்கள் சில தவறுகளை செய்து விடுகிறீர்கள். அது பிழை அல்ல, டிஏ பின்னுக்கு எழுதுறது. நீங்கள் பிழைவிட சந்தர்ப்பம் உண்டு. என்னென்று இப்போ Zn2+க்கு நீங்கள் 4s2 இலத்திரனை எடுக்காமல் 3d8 போட பார்க்குறீர்கள். அது தவறு. ஆனபடியாக தான் தயவு செய்து இப்படி எழுதுங்க. நல்லது. ஆகவே இந்த வகையில் நாகம் தாண்டல் உலோகம் அன்று. ஆனால் தற்போது ஸ்கெண்டியத்தையும் நாங்கள் தாண்டல் உலோகங்களுக்குள் உள்ளடக்கியுள்ளோம். இந்த ஸ்கெண்டியம் 3d1 4s2. நல்லது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இந்த பகுதி நிரம்பிய டி ஆர்பிட்டல் இருந்தால், பகுதி நிரம்பி இருந்த அர்த்தம் அந்த மூலக அணுவில் சோடியற்ற இலத்திரன் இருத்தல் என்று அர்த்தம். அதாவது சோடியற்ற தனி இலத்திரனை உடைய தாண்டல் உலோக கற்றியன்களை அது கொண்டிருந்தால் அந்த தாண்டலோக கற்றியங்கள் யாவும் நிறமுடையன. நன்கு மனதில் வையுங்கள். சோடியற்ற தனி இலத்திரன் உடைய கற்றியன் இருப்பின் அது தாண்டல் உலோகத்தின் சிறப்பியல்பு. அதில் இந்த சிறப்பியல்பிலே மிக முக்கியமான ஒரு சிறப்பியல்பு நிறமுடைய கற்றியன்களை கொண்டிருத்த. காரணம் என்னவென்றால் இந்த 3Dயில் உங்களுக்கு தெரியும் 5 ஆர்பிட்டல்கள் உண்டு. அதில் உண்மையாக 5ம் சமமான சக்தி ஒத்த வடிவம் அல்ல. இப்போ நீங்கள் 3Pயில் எடுத்தால் 3 டம்பல் வடிவம் சம சக்தி. ஆனால் இந்த 3Dயில் இந்த 5 பேரில், இந்த 3Dயில் இருக்கிற 5ல் 3 பேருக்கு சக்தி சமன், 2 பேருக்கு சிறிது வித்தியாசம். இந்த சக்தி 2 பேருக்கு சிறிது வித்தியாசம். அதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அதால் அந்த இலத்திரன்கள் சோடியற்ற இலத்திரன்கள் இருந்தால் இந்த சிறிது சக்தி குறைந்த 3Dயில் இருந்து சற்று சக்தி கூடிய 3Dக்கு ஜம்ப் பண்ணும், டிரான்சிட் பண்ணும். சாதாரண சூரிய ஒளியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நிறம் அல்ல நிற பிரதேசத்தை உறிஞ்சி
இங்கே இருந்து அங்கே பாயலாம், பின்னர் அதில் இருந்து பழைய இடத்துக்கும் வரலாம். இதைத்தான் சொல்வார்கள் டி டு டி டிரான்சிஷன் என்று. அந்த டி டு டி டிரான்சிஷன் இருக்கிறபடியால் இந்த தாண்டலுலோக கற்றியன்களிற்கு நிறத்தை கொடுத்தல் ஒரு சிறப்பியல்பு. அப்போ மனதில் தெளிவாக வைத்துக்கொள்ளுங்கள், இந்த டி ஆர்பிட்டலில் பகுதி நிரம்பி இருத்தல் வேண்டும், சோடியற்ற தனியிலத்திரன் அமைய வேண்டும், எனின் மட்டும்தான் அதிலே நிறம் ஏற்படும். ஆனபடியாத்தான் நல்லாக நீங்கள் மனதில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த செம்பு, இந்த செம்பை பொறுத்தவரையில் 2 கேட்ரியன்கள் உண்டு. ஒன்று Cu+, மற்றது Cu2+. இந்த Cu2+ என்றது 3D9, Cu+ 3D10. அப்போ Cu+ல் சோடியற்ற தனியிலத்திரன் இல்லை. ஆகவே அந்த Cu+ சேர்வைகள் பொதுவாக நிறம் அற்றவை. அப்போ இந்த நிறத்தை கொடுப்பதற்கு பொதுவாக நாங்கள் சொல்லுவது சோடியற்ற தனியிலத்திரன் அமைய வேண்டும் என்றாலும் அந்த மறுதலை உண்மை அல்ல. நிறத்தை கொடுப்பவை யாவும் சோடியற்ற தனியிலத்திரனை கொண்டிருப்பதில்லை. சோடியற்ற தனியிலத்திரன் இருந்தால் நிறத்தை கொடுக்கும், ஆனால் நிறத்தை கொடுப்பவை யாவும் அவ்வாறு இல்லை. சில சமயங்களில் இந்த பளிங்கும் கூட நிறத்தை கொடுப்பதற்கு ஒரு காரணமாக அமையலாம். இங்கே இந்த நாகத்தை பார்த்தால் Zn2+, 3D10, சோடியற்ற இலத்திரன் இல்லை. ஆகவே Zn சேர்வைகள் யாவும் நிறமற்றவையா? சாதாரணமாக அந்த கருத்து உண்மை. ஆனால் ஜிங்க் ஆக்சைடு ZnO சூடான நிலையில் மஞ்சள், குளிர் நிலையில் வெள்ளை. இது ஜிங்க் ஆக்சைடு என்ற ஒரு சிறப்பியல்பு. ஜிங்குக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளம், இனங்காண உதவும். அப்போ நல்லா மனதில் வச்சுக்கொள்ளுங்கள், இந்த ஜிங்க் ஆக்சைடு சூடான நிலையில் மஞ்சள் அல்லது குளிர் நிலையில் வெள்ளை. அதுக்கு காரணம் வேறு. அதை சொல்வார்கள் பீசமானமற்ற சேர்வைகள் என்று. அது இந்த சிங் பளிங்கில் இந்த ZnO அமைப்பில் வார ஒரு பிரச்சனை. அந்த விவரங்கள் எங்கண்ட சிலபஸுக்கு அப்பாற்பட்டவை. ஆனால் ஒன்றைத்தான் நான் வலியுறுத்துகிறேன், டி தொகுப்பில் கற்றியனானது சோடியற்ற தனி இலத்திரனை கொண்டிருந்தால் அது நிறத்தை கொடுப்பதற்கு காரணம். அதற்காக அது மட்டும்தான் நிபந்தனை என்று கொள்ள வேண்டாம். சில சந்தர்ப்பங்களில் பளிங்கமைப்புகள் அல்லது வேறு காரணிகளும் நிறத்தை கொடுக்கலாம். இப்போ PbI2 திண்ம நிலையில் மஞ்சள், பிபி தாண்டலோகம் அல்ல. ஒரு சமயம் ஒரு பழைய கேள்வி பேப்பரில் அதை போட்டு மாற்றியிருந்தார்கள். கூற்று 1 PbI2 மஞ்சள் நிறம், கூற்று 2 ஏனெனில் அங்கே பிபி ஆனது தாண்டலோகம் என்று போட்டிருந்தார்கள். ஏமாந்து விடாதீர்கள், அல்ல இல்லையா? அதுபடி அது மாதிரி பளிங்கு அமைப்பு தான் காரணம். அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்கிறேன். அந்த PbI2 வந்து நீர்க்கரைசல்ல இருந்தால் நிறமற்றது, சூடான நிலையில் அது நீரில் நல்லா கரையும், நிறம் அற்றது. அப்போ இந்த தாண்டல் உலோகங்களுக்கு நிறத்தை கொடுத்தல் ஒரு சிறப்பியல்பாக கருதுகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த நிறங்கள் பற்றிய ஒரு எண்ணக்கரு மனதில் இருக்க வேண்டும். நான் நம்புகிறேன் அது தெரிஞ்சிருக்கும். பொதுவாக என்றால் நாம் எல்லாவற்றையும் இங்கே குறிப்பிட முடியாது. ஏற்கனவே சிலவற்றை நாம் முன்பே சொல்லியிருக்கின்றேன். இந்த ஹைட்ரோக்சைடின் நிறங்களெல்லாம் முதலே தந்துட்டேன். சரி, எவ்வாறு இருந்தாலும் பொதுவாக மனதிலே வைத்துக்கொள்ளுங்கள், குரோமியம் சேர்வைகள். இந்த குரோமியத்தில் தான் முந்தியும் குறிப்பிட்டிருந்தேன், குரோமியத்திலே ஒரு தெளிவான தன்மை சரியா. இந்த குரோமியத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பியல்பு, நீர்க்கரைசல்ல குரோமியம் அயன்கள் நீலம் அல்லது ஊதா நிறம்.
ஆனால் அது அமில ஊடகமாயிருந்தால் பச்சை நிறம். கேட்டிருக்கிறார்கள் ஃபைனல் பேப்பரில். பின்பு ரெண்டையும் ஏற்றுக்கொண்டார்கள். நீர்க்கரைசல்ல குரோமியம் அயன்கள் நீல அல்லது ஊதா நிறம். ஆனால் அமில ஊடகம் இருப்பின் அது பச்சையாக மாறும். அப்போ ஒன்றை விளங்குகிறீர்கள், அந்த ஊடகமின் நிறத்தை தீர்மானிக்கும். இது குரோமியம். மெங்கனீஸ் அயன்களிலே அடுத்த பிரச்சனை. இந்த மெங்கனீஸ் அயன்களை பொறுத்த வரையில் பொதுவாக இந்த மெங்கனீஸ் அயன்கள் சரியா, மெங்கனீஸ் அயன்கள் ஊதா நிறம் அல்லது இன்னும் கொஞ்சம் சொன்னால் இள ஊதா நிறம். அதற்கு ஒரு நல்ல தமிழ் பயன்படுத்துகிறோம், மென் சிவப்பு. இங்கிலீஷில் பிங்க். பிங்குக்கு தமிழாக்கம் மென் சிவப்பு. ஆனால் அந்த மெங்கனீஸ் அயன்களின் செறிவிலே அந்த நிறம் தீர்மானிக்கப்படும். ஐதான கரைசல்களாக இருந்தால் அது கலர் ஃப்ரீ, நிறமற்றதாகத்தான் அமையும். இது மெங்கனீஸில் வர ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த உப்புக்கள் இள ஊதா அல்லது மென் சிவப்பு, பிங்க் கலர். மென் சிவப்பு தான் சிறந்த சொல்லாக நாங்கள் தமிழில் ஏற்றுக்கொள்கிறோம். இங்கிலீஷில் பிங்க் என்று எழுதுகிறார்கள். சரி, அது பொதுவாக விளையாடுங்கள். அங்கே அடுத்த அம்சம் இரும்பு, அயன். அயனில் ரெண்டு இருக்குது, ஒன்று ஃபெரஸ், மற்றது ஃபெரிக். ஏற்கனவே அது வந்திருந்தது. ஃபெரஸ் அயன்கள் பொதுவாக என்ன காரணம், இளம் பச்சை, வெளிர் பச்சை. சில பேர் அது கலர்லெஸ் என்றே குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவுக்கு அது மென்மையான பச்சை. ஆனால் ஃபெரிக் அயன்களில் ஒரு சின்ன பிரச்சனை. ஃபெரிக் அயன்களை பொறுத்த வரையில் இந்த ஃபெரிக் அயன்களில் Fe3+, அந்த ஃபெரிக் அயன்களை பொறுத்த வரையில் அவை இளமஞ்சள், அதாவது சொன்னார்கள் புதிதாக தயாரிக்கப்பட்ட ஃபெரஸ் அயன்கள் இளமஞ்சள். ஆனால் அதை தயாரித்து வைத்து விட்டால் அது நீர் பகுப்படையும். OH கூட்டமும் அங்கே இணையும். FeOH H2O 5 times போன்று உருவாகலாம். அந்த நிலையில் அது மஞ்சள். ஆனால் நீண்ட காலமாக இருந்தால் செங்கபிலமாகவும் தெரியும். அது நீர் பகுப்பால் வர பிரச்சனை. எது எப்படி இருந்தன்னு, ஃபெரஸ் அயன்கள் புதிதாக தயாரிக்கப்பட்ட நிலையில் வெளிர் மஞ்சள் அல்லது இளமஞ்சள். சில காலம் அவதானித்தால், சில காலம் தேவையில்லை, ஒரு சில மணி நேரங்களை அவதானித்தால் அது மஞ்சளாகும். நீண்ட நாட்களாக இருந்தால் மஞ்சட்கபிலமாகும். இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த நிறங்களில் இந்த அயனுக்கு அடுத்ததாக வாரவர் கோபால்ட். அந்த நிறமும் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். இந்த கோபால்ட்டை பொறுத்த வரையில் கோபால்ட்டின் அமைப்பு 2 இலத்திரன்கள் இருக்குது கோபால்ட்டுக்கு. ஒன்று CO2+, சாதாரணமாக இந்த CO2+ தான் காணப்படும். அது நீர்க்கரைசல்ல சிவப்பு பொதுவான நிறம். எனினும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நீலமாக தெரியும், சேருகின்ற சேர்வையை பொறுத்தது. இந்த COCl2 திண்மமாக இருக்க நீரற்ற திண்மமாக இருந்தால் இந்த CO2+ வந்து நீலம். ஆனால் நீர்க்கரைசல் ஆக்கினால் அது சிவப்பு அல்ல மென் சிவப்பு. அதே கோபால்ட் குளோரினோட சேரைக்கு அல்ல COCl4 2- சிக்கல் நிலை வரைக்க அது நீளமாக மாறும். நேரத்தை பொறுத்து மாறிக்கொள்ளும். அப்போ இவை பாடமாக்க வேண்டும், நீங்கள் தவிர்க்க முடியாது. நாங்கள் வினாக்கள் செய்யும் போது அதை அவதானிக்கலாம். ஆனால் உங்கள் எல்லார்கிட்டையுமே நோட்ஸ் இருக்குது. ஒருக்கா மீண்டும் இந்த நிறங்களை மீள பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்தது CO3+ சாதாரணமாக இல்லை என்றாலும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் சிக்கல் நிலையில் CO3+ உண்டு. அந்த சிக்கல் சேர்வைகளில் அது வரைக்கும் சில சிறப்பு நிறங்களை காட்டலாம். உதாரணமாக அமோனியாவோடு சேர்ந்தால் இந்த CO3+ வந்து
அமோனியாவோட கம்ப்ளெக்ஸை உருவாக்க அதிலே நிறத்தில் குளறுபடி உண்டு. மஞ்சள் என்று தான் நான் குறிப்பிடுகிறேன். ஆனால் சில பேர் அது கபில மஞ்சள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையாக நீங்கள் லேப்பில் செய்தால் அந்த நிறத்தை குறிப்பிடுவது வலு கடினம். ஏன்னா தூய நிலையில் CO3+ மட்டும் அங்கே இருப்பதில்லை. அதான் வார பிரச்சனை. எனிவே நீங்கள் மஞ்சள் என்று போடுங்கள், ஸ்டாண்டர்ட் புக்கில் அப்படி இருக்குது. ஆனால் உங்களுடைய கை நூலில் அந்த நிறம் சற்று வித்தியாசமாக இருக்குது. சரி, அடுத்தது நிக்கல். நிக்கல் 2+ பிரச்சனை இல்லை, பச்சை, அது பச்சை. அடுத்தது கொப்பர். கொப்பரில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் Cu+. Cu+ஐ பொறுத்த வரையில் அதுக்கு நிறம் வராது. ஏனென்றால் சோடியற்ற இலத்திரன் இல்லை. என்றாலும் கியூப்ரஸ் ஆக்சைடு Cu2O திண்மம் சிவப்பு. அது மட்டுமல்ல, இந்த கியூப்ரஸ் அயன்கள் நீர்க்கரசல்ல இல்லை, அது உறுதியற்றது. அது நன்கு தெளிவாக கவனிங்க. Cu+ நீர்க்கரசல்ல இல்லை, ஆனால் 2+ இருக்கு நீர்க்கரசல்ல. இந்த 2+ பொதுவாக நீல நிறம், சில சமயங்களில் பச்சை வரலாம். Cl- போன்றவற்றோட இணையக்க மஞ்சள் ஆகலாம், அமோனியாவோட இணையக்க கர்நீலம் ஆகலாம். ஆனால் சட்டன் 2+ சேர்வர்களுக்கு நிறம் இல்லை என்று சொல்லியிருந்தேன். நீர்க்கரசல்ல இல்லை, கண்ண மூடிக்கொண்டு சொல்லலாம். சட்டன் 2+ நீர்க்கரசல்ல இல்லை, இல்லையா? ஆனால் நான் ஏற்கனவே ஒருக்கா சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு ஜிங்க் ஆக்சைடு சூடா நிலையில் மஞ்சள். இவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்குள்ளே நுழைகிறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சில உதாரணங்களை தந்திருக்கிறேன். இந்த Cu1 வந்து 3D10 நிறமற்றது. டைட்டேனியம் அதுக்கும் 4+ நிலை, ஆக்சிடேஷன் ஸ்டேட் 4 என்றா 3p6 என்று தான் இருக்கு. டி ஆர்பிட்டல் இலத்திரன் இல்லை, நிறமற்றது. அப்போ டைட்டேனியம் ஆக்சைடுகளுக்கு நிறம் இல்லை. ஆனால் மாசுக்கள் இருந்தால் அது கருப்பாகலாம், அது வேறு பிரச்சனை. அதே போல் ஸ்கெண்டியம் 3p6 தான் இருக்கும், 3+, அதுக்கும் நிறம் அற்றது, அதுக்கும் நிறம் அற்றது இந்த ஸ்கேண்டியம். இவற்றை தெளிவாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. இனி இந்த டி தொகுப்பின் அடுத்த ஒரு சிறப்பியல்பு அது என்ன? டி தொகுப்புக்கு ஒரு சிறப்பியல்பிலே ஒன்று சிக்கல் அயன்களை உருவாக்க. நாங்கள் 2 விடயங்களுக்கு தான் இந்த டி தொகுப்பிலே முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஒன்று நிறங்கள். அந்த நிறங்களை மீண்டும் மனனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்கேண்டியம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்கேண்டியம் 3+ நிறமற்றது. வனேடியத்தில் VO2+ம் VO2+ம் 2 பிரச்சனை வர்றது. வனேடியத்தில் VO2+ம் VO2+ம் மஞ்சளும் நீலமும், அதை ஒருக்கா பார்த்து கொள்ள வேண்டும். மற்றும்படி வெனேடியம் முக்கியம் இல்லை. குரோமியம், மெங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல் இவைக்கு நிறங்களை பார்த்துக்கொள்ளுங்க. காப்பர் சரி, ஒரு சார்ட்டில் திருப்பி எழுதி வச்சுக்கொள்ளுங்க முக்கியமான விடயங்கள். இப்பொழுது இந்த சிக்கல் அயன்கள் என்ற ஒரு எண்ணக்கருவுக்குள்ளே வருகிறேன். இந்த சிக்கல் அயன்களும் விசேடமாக இந்த டி தொகுப்பு மூலக கற்றியன்களுக்கு இருக்கு. சிக்கல் அயன்களை உருவாக்குவது அந்த டி தொகுப்புக்கு ஒரு சிறப்பியல்பு. ஏன் சிக்கல் அயன்களை உருவாக்குது? நல்லா கவனிங்கள், 3 காரணங்களை சொல்லுகிறேன். ஒன்று, அவற்றின் E/M விகிதம். E என்றது ஏற்றம், E/R விகிதம். E என்றது ஏற்றம். அப்போ ஏற்றத்துக்கும் ஆரைக்கும் உள்ள விகிதம். ஏற்றம் கீழ் ஆரை E/R விகிதம். இந்த டி தொகுப்பு கற்றியன்களுக்கு ஏற்றம், கருவேற்றம் உயர்வு, அயனினேற்றமும் உயர்வு, ஆனால் ஆரை சிறிது. அப்போ அவருக்கு இலத்திரங்களை கவருகிற ஆற்றல் கூட.
ரெண்டாவது காரணம் சொல்லுகிறேன், சக்தி வேறுபாடு குறைந்த வெற்றிட ஆர்பிட்டல்களை உடையன. இந்த 3D ஆர்பிட்டலுக்கும் 4s ஆர்பிட்டலுக்கும் இடையில் சக்தி வேறுபாடு குறைவு. அதை விட 3Dயிலேயே நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல 5 பேரும் சமசக்தி அல்ல, அங்கே சின்ன வேறுபாடு இருக்கு. அப்போ அந்த சக்தி வேறுபாடு குறைந்த வெற்றிட ஆர்பிட்டல்களை உடையன. இதற்கு நீங்கள் இப்போ 4s 4p 4dயையும் யோசித்து கொள்ளலாம். இந்த இவைக்குள்ள சக்தி வேறுபாடு குறைவாக இருக்கிறபடியால் அந்த இலத்திரன்கள் அட்டமத்தை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, இங்கே தெளிவாக குறிப்பிடுகிறேன், இவை பொதுவாக அட்டம விதிக்கு அமையாதன, ஒரு சில பேரை தவிர. இந்த டீதோப்பு கட்டியன்கள் அட்டம விதிக்கு H2P6 என்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். அப்படியான கட்டியங்கள் இருக்கணும். இதனால தான் நாம் இந்த டீதோப்பு மூலக கட்டியன்களுக்கு என்ன செய்யணும்டா, வழங்கக்கூடிய தனிச்சோடி இலத்திரனை உடைய இல்லையா, வழங்கக்கூடிய தனிச்சோடி இலத்திரனை உடைய எளிய மூலக்கூறுகள் அல்லது அயன்கள் இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டல்களுக்குள்ள தங்களை தனிச்சோடிய ஈதல் பிணைப்பால வழங்கி இணைகின்றன. அதன் மூலம் அவை சிக்கல் அயன்களை ஆக்கும் இல்லையா. இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டல்களுக்குள்ள என்ன, இந்த இப்போ இதுக்குள்ள இப்போ 4s எடுத்தீங்கன்னா, இப்போ Cu2+ எடுத்தீங்களா, 4sலேயும் இலத்திரன் இல்லை, 4pலேயும் இல்லை, 4dயிலேயும் இல்லை. அப்போ இதுக்குள்ள இந்த 4s ஒரு ஆர்பிட்டல், 4pயில் 3 ஆர்பிட்டல், அந்த வகையில் இனி 4dயில் 5 ஆர்பிட்டல்கள். இதுக்குள்ள அவ தங்கண்ட இலத்திரன்கள் தனிச்சோடி இலத்திரங்களை வழங்கி, இப்போ உதாரணமாக நீர் மூலக்கூறு H2O, அங்கே ஒட்சனிடம் வழங்கக்கூடிய தனிச்சோடி இருக்கு. அதனை ஈதர் பிணைப்பால் இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டல்களுக்குள்ள வழங்கி அவை கம்ப்ளெக்ஸ்களை உருவாக்கினோம், சிக்கெட் சேர்வைகளை உருவாக்கினோம். இது அவற்றுக்கு ஒரு சிறப்பியல். சரியா? அப்போ அப்போ இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பாருங்கள், இனி இந்த சிக்கல் அயன்களில் நீங்கள் சில விடயங்களை தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் நாங்கள் பொதுவாக எதிர்பார்க்கிறோம். வினா இலக்கம் 7 சிக்கல் அயன்கள் அமைகின்றன. வினா இலக்கம் 7 ஒரு 75 மார்க்ஸை சிலைங்களை தட்டி கொண்டு போகும். 150க்கு 75 மார்க்ஸை கொண்டு போடும். அதுலேயும் உங்கள்ட சிலபஸில் குறிப்பிடத்தக்க சிக்கலயங்கள் தான் இருக்குது. எனினும் அந்த சிக்கலயங்களில் ஒரு சின்ன பிரச்சனை, அது எழுதுகிற முறை, அவைண்ட அந்த இணஜிகளை போடுற முறைகள், அந்த சூத்திரத்தை தெளிவாக குறிப்பிடல், அதனை விட IUPAC முறையில் பெயரிட, இவை முக்கியமாக அமைகின்றன. இங்கே பாருங்கள், இப்பொழுது நான் ஒரு சிக்கல் அயனை எடுத்தேனானால் அந்த சிக்கல் அயனில் ஒரு மைய அயன் இருக்குது, சென்ட்ரல் அயன். அதனோட பிணைகிற இணஜிகள், அங்கே இணஜிகள் அந்த எத்தனை இணஜிகள் இணையுதோ அதை நாங்கள் இணஜி எண் என்று சொல்லுகிறோம். இணஜி எண்கள். இப்போ 2 இணஜி இருந்தால் கோஆர்டினேஷன் நம்பர் இணஜி எண் 2, 4 இருந்தால் இணஜி எண் 4, 6 இருந்தால் இணஜி எண் 6. பொதுவாக இதுதான், ஒரு சில விதிவிலக்குகளை தவிர மற்றபடி இப்படித்தான் இணஜி எண்கள் அமையும். அதிலும் நீங்கள் ஒரு மெமரிக்கு வச்சிருக்கலாம், இந்த ஓரலகு நேரையனாக இருந்தால், ஃபார் அன் எக்ஸாம்பிள் சில்வர் அயன், இதில் இணஜி எண் 2 தான் இருக்கு. சில்வர், செப், காப்பர் 1 இவைக்கு இணஜி எண் 2 தான் அமையும்.
ஈரலகு அல்லது மூவலகு நேரயன்களாக இருந்தால் இணைஜி எண் 4 அல்லது 6 அமையலாம். இந்த இணைஜிகளை நாங்கள் நடுநில இணைஜிகள், மறை அயன் இணைஜிகள் என்று பிரிக்கிறோம். இந்த நடுநில இணைஜிகளில் எமது பாடத்திட்டத்துக்குள்ளே இருப்பவை இங்கே பாருங்க. ஒன்று NH3. இந்த ஸ்பெல்லிங்கை கவனிங்க. அம்மின், AMMIN, அமின் மிக முக்கியம். என்றால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஏமாறுவீர்கள், அங்கே அந்த NH2 வரும் ஆர்கானிக்கில் அது AMIN, இது AMMIN. அப்போ அமின் என்று அந்த ப்ரொனன்சியேஷன் வரும். அமின், அமின். அடுத்தது நீர், எக்குவா. ஒரு காலத்தில் எக்குவோ, AGAQU ஒன்றும் பயன்படுத்தினவர்கள், ஆனால் இப்போ எக்குவா. அடுத்தவர் கார்போனைல், CO கூட்டம். அடுத்தது NO கூட்டம், நைட்ரோசைல். இவைதான் எங்களுடைய பாடத்திட்டத்துக்களை அமைகின்ற நடுநிலை இணைஜிகள். இந்த பெயர்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கத்தான் வேண்டும். மறை அயன் இணைஜிகள் வலு சுலபமாக இந்த மறை அயன்களுக்கு நீங்கள் பெயரிடலாம். மறை அயன் இணைஜிகளுக்கு நீங்கள் சுலபமாக பெயரிடலாம். அந்த மறை அயன்ற பேரில் அந்த EML எடுத்து போட்டு அந்த மறை அயன்ற பேரில் ஈட்டில் வார ஈயை எடுத்து போட்டு அதுக்கு பதிலாக ஓவை சேர்த்து விடுங்க, அவ்வளவுதான். இப்போ நவீன முறை இதுதான். பழைய முறைகள் வேறு மாதிரி. இப்போ OH மைனஸ் ஹைட் என்ன பேர், ஹைட் ஆக்சைடு அயன். ஹைட் ஆக்சைடு அயன் அந்த ஈயை கலட்டி போட்டு ஹைட்ரோக்சிடோ என்று போட்டு விடுங்க, அவ்வளவுதான். ஹைட்ரோக்சிடோ, சரியா? அதே போல் CN மைனஸ் அயன், சயனைட் அயன். இங்கே சயனிடோ. Cl மைனஸ் குளோரைடு, குளோரிடோ. H2O3 2 மைனஸ் தயோசல்பேட்டோ. ஆனால் நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் அல்லது இதுகளில் பேர் அடித்து பார்த்தா அது பிழையண்டு காட்டும். ஏன்னா இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷில் நாங்கள் இந்த PH என்ற சொல்லுக்கு பதிலாக FF பாவிக்கிறோம். இப்போ PHக்கு பதிலாக அமெரிக்கன் ஸ்பெல்லிங்கில் FF பாவிக்கணும். எல்லாம் சரி, பயப்பட வேண்டாம். ரெண்டும் எக்ஸெப்டட். இதை தயோசல்பேட் அது இங்கிலாந்து முறை, அமெரிக்கன் முறை தயோசல்பேட்டோ, ரெண்டும் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ சல்ஃபைட்ண்டா SULFIDE என்றும் பாவிக்கிறோம். அதாவது PH என்ற அந்த ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு எப்போ குறிக்கும். அது நீங்கள் அதில் எனக்கான பிள்ளைகளுக்கு அதில் ஒரு சந்தேகம், சார் இந்த ஸ்பெல்லிங் சரியா இந்த ஸ்பெல்லிங் சரியான்னு கேட்குறார்கள். ரெண்டுமே சரிதான், ஒரு வித்தியாசமும் இல்லை. அது உங்களுக்கு தெரியும், இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் இல்லை இங்கிலாந்து இங்கிலீஷ் இடையில் சின்ன சின்ன குளறுபடிகள் வாரது. ரெண்டுமே எக்ஸப்ட் பண்ணுறோம், சரியா? நாங்கள் கூட இதைத்தான் பாவிக்கிறோம். ஆனால் தற்போதைய உங்களோட கைட் புக்கில் F பாவிச்சிருக்கணும், சரியா? F பாவிக்கணும். அது நவீன முறைக்காக போட்டினோம், இட்ஸ் ஓகே. அதே போல் O2 மைனஸ்னா ஆக்சைடு, அப்போ ஆக்சிடோ. அப்போ எந்த மறை அயனுக்கும் நீங்கள் சிம்பிளாக பெயரிடலாம். அந்த மறையன் இணைகின்ற பேரில் ஈட்டில் இருக்கிற ஈக்கு பதில் என்ன சேர்ப்பீங்கள்? ஓ, அவ்வளவுதான். சரி, அடுத்ததாக இங்கே இதை தவிர ஒரு சில நேரயன் இணைஜிகள் இருக்கு. நேரயன் இணைஜிக்கு ஒரு நல்ல உதாரணம் NH+ NH2. பொதுவாக நேரயன் இணைஜி வராது, ஏன்னா இந்த நேரயங்கள்கிட்ட வழங்கக்கூடிய தனிச்சோடி இல்லை. ஆனால் இந்த NH+ NH2வில் இந்த NH2வில் இருக்கிற நைதரசனட்ட ஒரு தனிச்சோடி இருக்கு, ஆனபடியே அது வழங்க முடியும். அப்போ அது நேரயன் இணைஜி. பயப்பட தேவையில்லை, எமது பாடத்திட்டத்துக்குள்ளே அதனுடைய பெயரீடு வராது, தேவையில்லை, சரியா? ஆனால் மறையன் மட்டும்தான் இணையல்ல, சில சமயங்களில் நேர. அதை விட பாருங்கள்,
இந்த பைடென்டேட் என்று சொல்லப்படுகிற இணைச்சிகள், இந்த டென்டல் என்றால் அவங்களுக்கு தெரியும், பல் வரிசை. எங்கள்ட பல் வரிசை மேலே உண்டு கீழே உண்டு, இது ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை. அந்த வகையில் ரெண்டு கரையாலையும் இணையக்கூடிய இணைச்சிகளை பைடென்டேட். இங்கே பாருங்கள், இந்த NH2 NH2 சுருக்கமாக சொன்னால் N2H4 இவர்கிட்ட இந்த ரெண்டு நைதரசனட்டையும் வழங்கக்கூடிய தனிச்சோடி இருக்குது. அப்போ அது இப்படி இணையலாம், மேலேயும் கீழையும் வந்து இணையலாம். NH2 NH2 இல்லையா, மேலேயும் இணையும் கீழையும் இணையும். ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கீழே பாருங்கள், எதேன் டை அமைனை யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் எங்களோட பாடப்பரப்புக்கு அது அப்பால் இருந்தாலும் இன்ஆர்கானிக்கில் சில சமயங்களில் அவை எல்லாம் மீறத்தான் பார்க்கணும். இவர்கிட்ட வழங்கக்கூடிய தனிச்சோடி இருக்குது, இவர்கிட்டையும் வழங்கக்கூடிய தனிச்சோடி இருக்குது. இது இனியலாம். ஆனால் நான் நம்புகிறேன் இனி அந்த கேள்விகள் அப்படியான வருமோ எனக்கு தெரியல. 2014-15 ஆண்டுகளில் இவர் வந்தார்கள். இது எதேன் டையமைன், சுருக்கமாக எட்ரா என்று சொன்னார்கள். EN என்று அதுக்கு ஒரு குறியீட்டை கொடுத்து அதுதான் இணையதன்னு காட்டினார்கள். ஆனால் நீங்கள் யோசித்து விடையளிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். வழங்கக்கூடிய தனிச்சோடி இலத்திரன் இருத்த, அதுதான் தேவை. இந்த ரெண்டு பக்கத்தாலேயும் பேர் சில சமயங்களில் ரைடென்டேட்டும் வரலாம். ரைடென்டேட் வலு குறைவு, மிக மிக அரிது. அது எங்களுடைய பாடத்திட்டத்துக்குள்ளேயே எந்த சந்தர்ப்பத்தில் நான் நம்புகிறேன் அமைய முடியாது. பைடென்டேட் நல்லா கவனித்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, பாஸ் பேப்பர்ஸை தட்டி பாருங்கள், அது பிறகு வினாக்களாக வரவில்லை. நல்லது. அப்போ இது நடுநிலை இணைச்சிகள் பைடென்டேட்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். அடுத்ததாக ஒரு சிக்கலை என்ற குறியீடு. ஒரு சிக்கலைனுக்கு குறியீடைக்கையும் சில விதிமுறைகள் இருக்கு. முதல்ல மையாய, தொடர்ந்து தனிச்சோடி வழங்குகின்ற இணைச்சியில் உள்ள, அடுத்த கவனிக்க வேண்டும், அணுவின் பெயரில், இந்த தனிச்சோடி வழங்குகிற இணைச்சியில் உள்ள அணுவின் பெயரில் ஆங்கில அகர வரிசை ஒழுங்கில், இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸை தான் பார்ப்போம். ஆங்கில அகர வரிசை ஒழுங்கு கவனிக்கப்படும், அதுதான் குறிக்க வேண்டும். முதல்ல மையாயன், தொடர்ந்து இந்த தனிச்சோடி வழங்குகிற இணைச்சிகளை குறிப்போம். அந்த இணைச்சிகளை குறிக்க ஆங்கில அகர வரிசை ஒழுங்கு தான் பார்ப்போம். யாற்ற இணைச்சின்ற பெயர் அல்ல, இணைச்சியில் உள்ள தனிச்சோடி வழங்குகிற அணுவில். இப்போ உதாரணமாக பாருங்கள், ஒரு கியூப்ரிக் அயனோட Cu2+ 2 Cn- இணைச்சிகள், ஒரு OH2O இணைச்சி, 3 அமோனியா இணைச்சி. இங்கே இதில் தனிச்சோடி வழங்குகிறவர் கார்பன், இதில் கார்பன் தான் வழங்குகிறார். நீரில் ஒட்சிசன் வழங்குவார், அமோனியாவில் நைதரசன் தனிச்சோடியை வழங்குகிறார். இந்த நீரில் இந்த ஒட்சன் வழங்குறபடியாக இங்கே சிறைங்களை இந்த இணைச்சிகளை H2O என்று குறிப்பதற்கு பதில் OH2 என்னும் குறிக்க பார்க்குறோம். OH2 அதுவும் சரி. அப்போ இதில் நீங்கள் பார்க்க வேணும், அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் முதல்ல கார்பன், அடுத்தது நைட்ரஜன், அதன் பிறகு ஆக்சிஜன், அந்த ஆர்டரில் குறிக்க வேண்டும். இவை அனைத்தையும் ஒரு எண்ணத்துக்குள்ள சதுர அடைப்பு குறிக்குள்ளே போட வேண்டும். இங்கே பாருங்கள், அந்த உதாரணத்தை இங்கே குறித்து காட்டுகிறேன். Cu, Cn twice, NH3 twice, NH3 thrice, OH2. H2O அல்ல, H2O பிள்ளையே அல்ல, நீங்கள் தாராளமாக எழுதலாம். அந்த நவீன இதில் OH2 என்று போடுகிறார்கள். ஏன்னா அந்த ஒட்சன் தான் வழங்கி என்று காட்ட OH2. இப்படியான சில பிரச்சனைகள் வரும். ஆனால் உங்களை பொறுத்த வரையில் இதுவரையும் இந்த ஆர்டர் இப்படித்தான் எழுத வேணுமென்று இறுக்கி பிடிக்கல.
ஆனால் நவீன இதுதான். நீங்கள் பழைய முறையில் முந்தி வேறு மாதிரி எழுதினாங்க. முந்தி மறைய இணைஜிகளை முதலும் பிறகு நடுநிலை இணைஜிகள் அப்படி எழுதினான். அதில் அவன் பேரை வச்சு கொண்டெல்லாம் எழுதினான். இப்போ அப்படி இல்லை. இல்லை, வழங்குகின்ற அணுக்களின் அல்பபெட்டிக்கல் ஆர்டர். சரி, சூத்திரம் எழுதிட்டான். இதில் இணைஜி எண் எத்தனை? 6. ஏன் சிஎன்னில் 2, அமோனியாவில் 3, 5, அங்கே நீர் 1, 6. அதை விட இந்த சதுர அடைப்புக்குறிக்கு வெளியில் அந்த தேறிய ஏற்றத்தை நீங்கள் போட்டு காட்ட வேணும். தேறிய ஏற்றம் அங்கே பாருங்கள் மைனஸ். ஏனென்றால் இந்த தேறிய ஏற்றம் இங்கே மிக முக்கியமாக அமைகின்றது. இதிலே Cu+ என்று வந்தால் அங்கே அந்த தேறிய ஏற்றம் இது Cuக்கு 2+, Cnக்கு 2-, அமோனியாவுக்கு ஏற்றம் இல்லை, நீருக்கும் ஏற்றம் இல்லை. அப்போ தேறிய ஏற்றத்தை வெளியில் குறியுங்கள் 0 என்று தெளிவாக குறிக்க விட்டோம். 0. அப்போ இது ஒரு ஏற்றமற்ற இணைஜி, சிக்கச்சேர். அவற்றை இணைஜி எண் 6. அப்போ ஒரு சிக்கலயனை எழுதைக்க கவனிக்க வேண்டிய விடயங்கள்: முதலில் மையாய Cu, தொடர்ந்து இணைஜிகள் அவற்றின் எண்ணிக்கையோடு, அதுக்கும் எழுதைக்க அந்த இணைஜிகள் இலத்திரன் வழங்குகின்ற அணுக்களின் ஆங்கில அகர வரிசை ஒழுங்கில் எழுதுங்க. இது சிக்கலயன்ற குறியீடு. சரி, இந்த சிக்கலயனுக்கு எப்படி பேர் போட போகிறீங்க? ஒரு சிக்கலயனுக்கு பேர் போட போகிறக்கையும் அந்த இணைஜிகளின் பேர்களை எழுதைக்க இப்போ இணைஜி பேர்களின் ஆங்கில அகர வரிசை பார்க்கும். அப்போ அந்த வகையில் பார்த்தால் சிஎன்னுக்கு நான் இப்போ மேலே தந்த உதாரணத்தில் இணைஜிகளின் பேர் எழுதைக்க நல்லா கவனிக்கணும். சிஎன்னுக்கு சயனிடோ, NH3க்கு அமின் AWM, நீருக்கு அக்வா. அதில் என்ன விளையாட்டுண்டா அமினும் ஏதான் அக்வாவும் ஏதான். அப்படி என்ன செய்ய வேண்டும்? 2வது லெட்டரை பாருங்க. இது M, இது Q. அப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எம்முக்கு தான் முதலிடம். அப்போ அமீன் தான் எழுதவும். அது பேரிடைக்க வார பிரச்சனை. ஆனபடியாக தான் நாங்கள் பேரிடைக்க இங்கே பாருங்கள், இந்த இணைஜிகளின் பேரிடைக்க ரை அமின் டைசயனிடோ டைஅமின் டைசயனிடோ எக்வா கொப்பர் 2 அயன். இது சரியான முறையா? இந்த வினாவை உங்களிடம் தான் விடுகிறேன். சரியான முறையா அல்ல. என்ன தவறு நடந்திருக்கென்றால் இந்த டைசயனிடோ இந்த சியை தான் நீங்கள் பார்க்கணும், டியை பார்க்குறீங்க. எக்வா கொப்பர் 2 அயன். அப்போ இந்த பேர் தவறாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய MCQவில் இந்த விளையாட்டு தான் நடக்கும். இப்படியான பெயர்களை எல்லாம் யூஸ் பண்ணுவார்கள். பின்வருவனவற்றில் சரியானது ஏது அல்ல தவறானது ஏது என்று கேட்கலாம். அப்படி என்றால் இந்த பெயரீடு தவறு. அப்போ சரியான பெயர் என்ன? ட்ரை அமீன். டீயை பற்றி கவலைப்படாதீர்கள். இது நான் சும்மா ஒரு இணையின் பேர் தந்துக்கிறேன். டீயை பற்றி கவலைப்படாதீர்கள். டீ பெயர் அல்ல, அமீன் ஏதான் பெயர். அடுத்தது எழுதியிருக்கணும் அக்வா 2வது. அப்போ நம்பர் 1 இது நம்பர் 2. அதன் பிறகுதான் சயனிடோ எழுத வேணும். அதற்கு பிறகு கொப்பர், அதுக்கு பிறகு அவற்றை ஒட்சியேற்ற எண். இறுதியாக அது ஏற்றமுள்ளாக இருந்தால் அயன், ஏற்றமில்லாட்டி ஒன்றும் போட வேண்டாம். அப்போ நீங்கள் நான் எழுதின உடனே சரியென்று எடுக்க வேண்டாம். நான் அந்த கேள்வியின் நோக்கமே அது. இது முறை அல்ல. நான் சொன்ன ஆர்டரில் எழுதியிருக்கிறான்னு தான் உங்களுக்கு கேட்குறேன். இல்லை. அப்போ என்ன பேர் போட்டு எழுதுறீங்கள்? ட்ரை அமீன் இல்லையா? ட்ரை அமீன் எக்வா. இதில்
முதல் சொல்லு ரெண்டுக்கும் ஏயா இருந்தாலும் செகண்ட் லெட்டரை பார்க்கணும். அங்கே ஏம் இங்கே கியூ. எக்வா, சரியா, எக்வா. அதுக்கு பிறகு சயனிடோ, டை சயனிடோ, ரெண்டு சயனைடு இல்லையா, டை சயனிடோ. அதுக்கு பிறகு மையா என்ற பெயர். அதில் வார நுட்பம், அந்த மையா என்ற பேரில் அது நேர் அயனாக இருந்தால் அந்த மூலகத்தின் ஆங்கில பெயர் பயன்படும். நடுநிலையாக இருந்தாலும் ஆங்கில பெயர் பயன்படும். இங்கே நாங்கள் எழுதின அயன் நடுநிலை அயன், ஏற்றம் பூச்சியம். அப்போ ஆங்கில பெயர் தான் பயன்படும். அப்போ கொப்பை இல்லையா, கொப்பை அங்காலும் சரி, கொப்பை 2 அயன். பி கேர்ஃபுல். நீங்கள் 90% எதிர்பார்க்கலாம் எம்சிக்யூவில் இந்த பேருகளை போட்டு மிகச்சரியானது கேட்பார்கள். சில நுணுக்கங்களும் போடுவார்கள். சம்டைம்ஸ் இந்த ஒரு எம்மை விட்டுட்டு ஏஎம்ஐஎன்னையும் எழுதி விட்டுருவாங்க. இந்த ஸ்பெல்லிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆர்டர் இம்பார்ட்டன்ட். இவற்றை தெளிவாக மனதில் வைத்து கொள்ளுங்கள். நல்லது. இனி சில அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகிறேன். இந்த வடிவங்கள், இந்த கம்ப்ளெக்ஸ் என்ற வடிவங்களும் சில சமயம் கேட்கலாம். அந்த வகையில் இணைஜியன் 6 இருந்தால் அவருடைய வடிவம் ஒக்டாஹீட்ரன், எண்முகி. அதில் வேறு சந்தேகத்துக்கு இடமில்லை. இணைஜியன் 4 இருந்தால் வடிவம் என்ன? கவனிங்கள் வடிவம் அந்த சொல்லை, பொதுவாக நான்முகி, நாட் மஸ்ட், கட்டாயம் இல்லை, பொதுவாக நான்முகி. 4 பேர் என்றாலும் எங்களுக்கு முக்கியம் இல்லை என்று கருதுகிறேன். இருந்தாலும் 2 பேர் அப்படி வந்தால் வித்தியாசமான ஆக்க. ஒரு ஆள் CuNH3 4 times 2+, மற்றவர் NiCN4 2-. இந்த 2 மட்டும் தளச்சதுர ஸ்கியர் பிளே. மற்றும்படி நீங்கள் நான்முகி என்றே போடுங்க. அதே சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. இதை போடலாமா இல்லையான்ற கேள்விகளும் இருக்குது. அது ஒரு கம்படிஷன் எக்ஸாம், போட்டி பரீட்சை. நான் தானே ஏற்கனவே சொல்கிறேனே, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மட்டும் சில சமயங்களில் அவை எல்லாம் மீறலாம். சரியா, இது 2. மற்றும்படி நான்முகி. இணைஜியன் 2 நோ டவுட் நேர்கோடு. அப்போ 4 மட்டும்தான் பிரச்சனை. பொதுவாக நான்முகி தான், இந்த 2ஐயும் தவிர. இந்த CuNH3 4 times 2+லையும் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. சில பேர் சொல்லுகிறார்கள் அது உண்மையாக CuNH3 4 times OH2 அல்லது H2O twice 2+, இதுதான் சரியான வடிவம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த 4 அமோனியாவும் தளநிலையிலும் இந்த 2 H2வும் செங்குத்தாக மேலேயும் கிளையும் இருக்குமென்னு சொல்கிறார்கள். அதிலே அந்த H2O போட வேண்டாம் என்ற ஒரு கருத்தும் இருக்குது. சில பேர் போடுகிறார்கள். அப்போ இப்படி போட்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், இப்படி போட்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இதில் ஏண்டா வடிவம் எண்முகி, இதில் நீர் மென்ஷன் பண்ண இல்லை. அப்போ 4 அமோனியாவும் நான்முகி நிலை. இப்படி சில கருத்து முரண்பாடுகள் தவிர்க்க இயலாது. அதுதான் சயின்ஸ். சரியா பிள்ளைகள்? நல்லது. அடுத்ததாக நான் என்ன கொண்டு வருகிறேன், இந்த பொதுவாக ஓரலகு நேரேன் உருவாக்கும் சிக்கல் என்கின்ற இணைஜியன் 2 Ag+ Cu+ இணைஜியன் 2. நல்லது. அடுத்து வருகிறேன், இந்த ஒரு மரச்சிக்கல் அயனாக இருந்தால், அதாவது தேறியேற்றம் மைனஸாக இருந்தால், மரச்சிக்கல் அயனாக இருந்தால் அதில் இருக்கிற மைய அயன் மூலகத்தின் லெட்டின் பெயருடன் ஏற்றண்டு சேர்த்து எழுதுங்க. இதில் நீங்கள் தவறலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம். CuCl4, இதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் போடாமலும் எழுதுகிறார்கள், 2-.
இது மறை சிக்கல் அயன். இந்த சிக்கலை கொப்பர் மறையல்ல, அது நேரோட் சிஏட்டர், தேறின ஏட்டன் 2-. அப்போ இவருக்கு போடைக்க டெட்ரா குளோரிடோ Cl- இல்லையா, குளோரிடோ, டெட்ரா குளோரிடோ கியூப்ரேட். கியூப்ரேட்ன்னு தான் எழுதுவோம், கொப்பான்னு போடாதீங்க. கியூப்ரேட் என்னதுக்காக இதுகளெல்லாம் வலியுறுத்துகிறேன் என்றால், இந்த கோப்பர் கியூப்ரேட் 2 அங்கால அயன் என்று முடிச்சு விடுங்க. ஏன் இவற்றை வலியுறுத்துகிறேன் என்றால், இந்த 90% எதிர்பார்க்கலாம் சிக்கலை என்ற பெயர் MCQவில், செகண்ட் பேப்பர்லேயும் வரலாம். IUPSC பெயர்கள் மிக முக்கியம். அடுத்த இந்த பேரிட்ட நான் முக்கியத்துவப்படுத்துகிறேன். சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கொண்டு குழப்பி விடுவார்கள். இப்போ நான் ஏற்கனவே குறித்த பேரில் அல்பபெரிக்கல் ஓர்டரில் பிளவிட்டேன். இந்த பேரில் சில நேரங்களில் கொப்பை கியூப்ரேட்டுக்கு பதிலாக கொப்பை 2 எழுதி விட்டுருவாங்க, பிழை. இவற்றை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இதை விட ஒரு சில தாண்டல் கட்டியன்கள் அற்ற சிக்கெட் சேர்வைகளும் வரும். ஒரு நல்ல உதாரணம் FeCO 5 times. இது ஒரு நல்ல உதாரணம். இதில் இங்கே இரும்புக்கு ஏற்றம் இல்லை, அது அணு. ஏன்னா அந்த இரும்பு தயாரிக்கிற முறையில் கார்பன் மோனாக்சைடு தான் நீங்கள் தாழ்த்துங்கருவி. சில நேரங்களில் அந்த கார்பன் மோனாக்சைடை இரும்புக்குள்ளே அப்சர்வ் பண்ணி இப்படி வரலாம். ஆனால் இங்கே நீங்கள் பேரிடும் போது பென்டா கார்போனைல், பென்டா கார்போனைல், சரியா, பென்டா கார்போனைல், சரியா, அயன், ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, 0 அவ்வளோ போட்டு விடுங்க. பென்டா கார்போனைல் அயன் 0, இவற்றை கவனித்து கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த ZnCO இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம். ZnCO இங்கே தாண்டலோ கட்டியன் அல்ல, அந்த அணுக்கள் இந்த காம்ப்ளெக்ஸ்களை உருவாக்குகின்றன. இதை தெளிவாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும், அயன்கள் அல்ல. அப்போ இன்றைய தினம் இந்த தாண்டல் உலோகங்களின் இந்த சில பிரச்சனைகளை சந்தித்து சென்றோம். இது வினாக்களில் வரும்போது ஒரு சின்ன உதாரணம், M2 என்ற M2வின் 3 சிக்கல் சேர்வைகள் XYZ பாஸ் பேப்பர்கள். இதில் அவை யாவும் நான்முகி வடிவம். ஆனபடியாக உடனே விளங்கிக் கொள்ளுங்கள், இணைஜியன் 4. அது மட்டுமல்ல, எக்ஸ் ஏற்றமற்றதா இந்த BaCl2 DIL-HNO3 வெள்ள வீழ்வடிவை கொடுக்குமா, பேரியம் குளோரைட்டோட வெள்ள வீழ்வடிவு, ஜெட்டில் 3 அயன்கள் இருக்குது. பாஸ் பேப்பர் கேள்வி, சிம்பிளாக கண்டுபிடிக்கணும்னு எதிர்பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே தந்திருக்கினா K+ அயன், அமோனியா, Cn- சல்பேட், இவையெல்லாம் அங்கே இருக்கலாம். அப்போ 3 விடைகள் அங்கே தந்திருக்கிறேன். பாஸ் பேப்பரில் கிட்டடியில் வந்துரு வினா இல்லையா. இதில் உங்களுக்கு பெரிய குளறுபடி இல்லை. இதில் அந்த 3 அயன்கள் என்னக்க K ஒரு அயன், சிக்கல் அயன் உண்டு, சல்பேட் அயன் உண்டு. இவர் தான் பேரியம் குளோரைட்டோட வீழ்வடிவை கொடுப்பேன். இது தெளிவாக மனதிலே பார்த்து கொள்ளுங்கள். ஒரு வினாவை சும்மா உதாரணத்துக்காக தந்தே, இதில் மற்றும்படி நீங்கள் குளறுபடிக்கு எதுவும் இல்லை. நல்லது மாணவர்களே, இன்றைய தினம் நாம் இந்த டி தொகுப்பு மூலகங்களை ஒரு அளவிற்கு மீட்டுள்ளோம். அதிலே மிக முக்கியத்துவம் கொடுத்தது நிறங்கள், 2வது அவற்றின் காம்ப்ளெக்ஸ் அயன். இந்த 2க்கு தான் நான் கூட முக்கியத்துவம் கொடுத்தேன். நீங்கள் புதிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து இப்படியான வினாக்களை பாருங்கள். முதல்ல செய்யங்களை உங்களுக்கு அது குழப்பப்படியாக இருக்கலாம், ஆனால் பழகினா தெரியும், மிக சுலபமான விடைகள் இல்லையா. கடந்த கால வினாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். புரிதொரு சந்தர்ப்பம் இருந்தால்
இந்த வினாக்களையும் நான் இவற்றுடன் சேர்த்து தொகுத்து உங்களுக்கு வழங்குவேன். இதோடு இந்த இன்ஆர்கானிக் அசேன ரசாயனம் முடிவடைந்து விட்டது. நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்நியன்களின் பண்பறை போப்பை பற்றி கதைப்போம். அதுவும் இன்ஆர்கானிக். நல்லது மாணவர்களே, இதோடு இன்றைய நிகழ்வை நாம் இனி முடித்து வைக்கலாம் என்று கருதுகிறேன். திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன், சுகமான கேள்வி 7ஆம் கேள்வி. அதுக்காகத்தான் டி பிளாக் செய்திருந்தேன். இது உங்களுக்கு ஒரு தென்பை கொடுக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. இதோட என்று கூறி இதுடன் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.